ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 நிமிஷத்தில் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான மொறுமொறுப்பான ராகி தோசை ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக வந்து மல்லி சட்னி, புதினா சட்னி அல்லது கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. இது ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு கம்மியான அளவில் வேணும்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டு இது கூட போடுங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இந்த 2 கப் மாவுக்கு கரெக்டானதாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த புளிச்ச தயிர் சேர்க்கறதுனால தோசை வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பு சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போடாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லாட்டினா நீங்கள் ஒரு டம்ளர் கூட நீங்கள் அளவு கப்பாக வச்சுக்கலாம். டம்ளரில் அளக்கும்போது அந்த டம்ளரவே அளவு டம்ளராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த 3 கப் தண்ணி வந்து நமக்கு பத்தலை. இன்னும் ஒரு 3 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ராகி தோசை மாவு ரவா தோசை மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். மல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கைகள் வச்சு நல்லா நசுக்கி விடுங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இதை அப்படியே உடனே தோசை ஊற்றிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்குறேங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ கல் சூடாக இருக்கும்போது கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றிலையும் ஊற்றி விடுங்க. அங்கங்கே ஓட்டை விழும், அது இருக்கட்டும். அப்போ தான் தோசை வந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லா பக்கமும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1.5 நிமிஷம் கழிச்சிட்டு இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குன்ட்டு. நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம், அல்லது இன்னொரு சைடும் லைட்டாக வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இது கூட மல்லி சட்னி வச்சு நான் சாப்பிட போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.